சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் காலேஜுக்கு போயிருக்காங்க. காலேஜ்ல வந்து ஜெனி வந்து தமிழுக்கு வந்து விஷ் பண்றாங்க. "பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழே" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு தமிழ் கேட்கவும், "நான் தான் உன்னோட பயோடேட்டால பார்த்துட்டேனே உன் பர்த்டே எப்பன்னு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கேன்டீன்ல உட்காந்துருக்காங்க. சக்தி வராரு. "என்ன 2 பேரும் சீக்கிரமாவே இன்னைக்கு கேன்டீனுக்கு வந்துட்டீங்க?" அப்படின்னு சக்தி கேட்கவும், "இன்னைக்கு தமிழுக்கு பிறந்த நாள்" அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. உடனே சக்தியும் வந்து தமிழுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனா வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க வசந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா, இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாளுமா. ஆனால் அக்கா வந்து சொல்ல சொல்ல கேட்காம காலேஜுக்கும் வேலைக்கும் கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் இருன்னு சொன்னேம்மா, ஆனால் அக்கா கேட்கவே இல்லைம்மா. மாமா அவளோட பிறந்த நாளை கொண்டாடுனதை நினச்சி பார்த்தாமா அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு போல. மனசெல்லாம் ரொம்ப கவலையோட தான் காலேஜுக்கு கிளம்பி போனா" அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சேது கேட்டுறாரு. "ஓஹோ, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இங்கே வந்து தனம் வந்து உட்காந்துருக்காங்க. சேது வந்துடுறாரு. "என்ன, இன்னைக்கு உங்கள் அக்காவுக்கு பிறந்த நாளா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம்மாம்மா, அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தனத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. "சரி வா என் கூட" அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. தனமும் சேதுவும் சேர்ந்து போயிட்டு தமிழுக்காக பிறந்தநாள் கேக்கு வாங்கிட்டு வர்றாங்க. "மாமா, இது அக்காவுக்கா மாமா?" அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து தனம் கேட்குறாங்க. "ஆமாம், இது உன் அக்காவுக்கு தான்" அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தமிழ் நைட்டு வரதுக்குள்ளே இங்கே பிறந்தநாளுக்காக எல்லா பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டாங்க தனம். தமிழ் வீட்டுக்குள்ளே வரவுமே, "அக்கா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கண்ணை மூடிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. "எதுக்கு தனம் இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "அக்கா, இதெல்லாம் நான் பண்ணல, மாமா தான் உனக்காக பண்ணாரு" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தமிழுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுது. "அப்படியா?" அப்படின்னு. "ஆமாம், நீ அப்பா உசுரை காப்பாற்றுறதுக்காக அம்புடு தூரம் போயிட்டு வந்திருக்க. உனக்காக என்னால் முடிஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழும் வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாங்க. அப்பத்தான் மலர் எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னடி, பிறந்த நாளா? என்னைய கூப்பிடலை பார்த்தியா?" அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லம்மாச்சி, எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், "சரி சரிடி, கேக்க வெட்டு" அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. தமிழ் கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. சேதுவுக்கு ஊட்டுறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது மகளுகளோட நின்றுக்கிட்டு, "பாத்தியாடி, அங்கே பிறந்தநாள் விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இவளுக்கு பிறந்தநாள் ஒன்று தான் கேடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. "ஆமாம்மா, நம்ம போகிற போக்க பார்த்தா புருஷனை முண்டாட்டி ஒன்று சேர்ந்துருவாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்பத்தா கிட்ட வந்து தமிழும் சேதுவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "நீங்கள் எப்பவும் போல நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் வாழ்த்துறாங்க. அப்பத்தா கேட்குறாங்க, "யாரடி இதெல்லாம் பண்ணது?" அப்படின்னு கேட்கும்போது உடனே தனம் சொல்கிறாங்க, "அம்மாச்சி, இதெல்லாம் பண்ணது சேது மாமா தான் பண்ணாரு. அக்கா மாமாவுக்காக நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தெடுக்க போச்சுல, அதனால அக்காவுக்காக இதை பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓஹோ, கதை அப்படி போகுதோ" அப்படின்னு அப்பத்தாவும் வந்துட்டு சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க. "எங்கிட்டோ நல்ல புத்தி வந்தால் சரிதாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு தமிழ் வந்துட்டு அங்கே அன்றைக்கி ஃபுல்லாக நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே தூங்கிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு தூங்கிடுறாங்க. காலையில் ஆகிருது. இங்கே பார்த்தா கருப்பு வீட்டுக்கு வராரு. "மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை ஆச்சு?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. "இல்லை மாமா, நம்ம காட்டுக்குள்ளே போனோம்ல, அங்கே இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ராஜங்கத்துக்கிட்ட போயிட்டு கருப்பு கேட்குறாரு. "மாமா, உங்களுக்கு உடம்பு இப்போ எப்படி மாமா இருக்குது?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்போ பரவாயில்ல, நீ எங்கே போன?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க கேட்குறாரு. "இல்லை மாமா, ஒரு சோழியாக வெளியூர் வேலையும் போகிற வேலை வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, "நம்ம குடும்பத்துக்கு அடுத்தடுத்து கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கருப்புக்கிட்ட ஒரு குறி கேட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு என்னமோ தோணுது யாராசங்கம். கருப்பு வேற வந்திருக்காப்புல. நம்ம கருப்பை வச்சு நம்ம சாமிக்கிட்ட ஒரு
குறி கேட்டுருவோம் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கருப்புக்கு வந்து சாமி வந்துடுது. சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, என் புள்ள உசுரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா. நீங்கள் இல்லைனா என் புள்ள உசுரை காப்பாற்றிருக்காது. நம்ம போஸு தான் வந்து ராஜாங்க உசுரை காப்பாற்றுறதுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு அப்பத்தா சொல்லும் போதே கருப்பு வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு. போஸை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாரு கருப்பு. ஐயோ ஐயோ எதுக்கு இவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டம் ஆகிடுறாங்க. அங்கிட்ட இருந்து சேது வந்து நிற்கிறாரு. தமிழ்ச்செல்வி எங்க, இந்த வீட்டோட மருமக எங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து ஆக்ரோஷமாக கத்தவும் இங்கிட்டு சேது வந்துட்டு தமிழை கூட்டிட்டு உள்ள வர்றாங்க. ராஜாங்கத்துக்கு வந்து கருப்பு துணூர் வச்சு விடுறாரு. உன் உசுரை காப்பாத்தினது இந்த பொண்ணு தான். தமிழ்ச்செல்வி தான் உன் உசுரை காப்பாத்தினா. இந்த வீட்டு மகாலட்சுமி தான் உன் உசுரை காப்பாத்தினது. நீ நினைக்கிற மாதிரி இந்த பையன் உன் உசுரை காப்பாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சாமி வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிருது. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உன் உசுரை காப்பாற்றினது இந்த புள்ள தான். இனிமே உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீ ஆயுசுக்கும் இருப்ப. உன் உசுரை இவ காப்பாற்றி கொடுத்துடுச்சு இந்த பிள்ளை. இந்த பிள்ளையால தான் நீ உசுர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நன்றி சொல்லணும் அப்படின்னா நீ இந்த பிள்ளைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு கருப்பு வந்து சாமி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. அப்புறம் கருப்பு அப்படியே அமைதியாகிறாரு. என்னது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன விஷயம், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, நான் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாமா, நான் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்த மருந்தை இந்த போஸ் தான் வந்து எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தமிழ் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவும் அதிர்ச்சி ஆகிறாரு. சேது வந்து போஸை போட்டு அடிச்சு போடுறாரு. அதானே இவனுக்கெல்லாம் என்னைக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. இவன் எப்படி ராஜாங்க உசுரை காப்பாற்றினான்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போது சாமி வந்து எல்லாத்துக்கும் உண்மையை வெளிச்ச போட்டு காட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து கோமா பேசுகிறாங்க. ராஜாங்கமும் போஸை போட்டு அடிச்சிடுறாரு. ஏண்டா உனக்கு எம்பிடு திமிர் இருந்தா இந்த விஷயத்தில் பொய் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட வந்து ரொம்ப நன்றிம்மா, நீ உசுரை பணைய வச்சு இப்படி தூரம் போய் என் உசுரை காப்பாற்றிருக்க. நீ பண்ண விஷயத்த நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேது வந்து தமிழை பார்க்குறாரு. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் எப்படி இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு. நம்ம கருப்பண்ணை வந்து குறி சொல்லவும் தான் நான் இதை உறுதியே பண்ணேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ராஜாங்கம் வந்துட்டு போஸ் கிட்ட சொல்கிறாரு, உனக்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து புத்தி சொன்னாலும் நீ திருந்த மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போஸை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழே, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம், அவுட் ஹவுஸ்லாம் கஷ்டப்பட வேணாம், உன் வயிற்றுல எங்கள் வீட்டு வாரிசு வளருது, நீ எப்பவும் போல நீ இங்கேயே தங்கிக்கிறலாம் அப்படின்னு தமிழ்கிட்ட வந்து ராஜாங்கம் சொல்லும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் உங்கள் மேலெலாம் அம்புட்டு பாசம் வச்சுருக்கேன். கோபம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. இவர் சொன்ன அந்த வார்த்தை தான் மாமா அப்படின்னு தமிழ் வந்து சேதுவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, நீ என் புள்ள விட்டு உசுரை காப்பாற்றிருக்க. நீ பண்ண விஷயத்த நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். நம்ம கருப்பு வந்து சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த உண்மை தெரியாமையே போயிருக்கோம் அப்படின்னு அப்பத்தா வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.